கண்விழித்தபோது ஒரு மென்மையான சோபாவில் படுத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன். எனக்கு எதிரே ஒரு பேரழகி அமர்ந்திருந்தாள். மெல்லிய இடுப்பு, நீண்ட கால்கள் மற்றும் குளிர்ந்த திமிரான கண்கள் அவளிடம் இருந்தன. அவள் என்னை பார்த்து, உன் அப்பா உன்னை என்னிடம் விற்றுவிட்டார் என்றாள். இனிமேல் நீ இங்கேயே தங்கி எனது கீழ்ப்படியும் நாய்க்குட்டியாக இருக்க வேண்டும். பிறகுதான் என்ன நடந்தது என்று எனக்கு தெரிந்தது. சோஃபியா பென்னட் என்ற பணக்கார பெண் ஒருத்திக்கு சொந்தமான விலையுயர்ந்த ஸ்போர்ட்ஸ் காரின் பின்புறம் என் அப்பா எதிர்பாராத விதமாக மோதிவிட்டார். பழுதுபார்க்கும் செலவை கொடுக்க முடியாததால் கடனை அடைக்க என்னை அந்த பென்னட் குடும்பத்திடம் வேலைக்காரனாக அனுப்ப வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது. அன்று முதல் என் வாழ்க்கை ஒரு நரகமாக மாறியது. சோஃபியா சில நேரங்களில் என்னை அறைக்குள் பூட்டி வைப்பாள், மற்ற நேரங்களில் இரவு முழுவதும் என்னை வதைக்க புதிய வழிகளை தேடுவாள். ஒரு கட்டத்தில் என் பொறுமை எல்லை மீறியது. ஒரு இரவு என் பொருட்களை எடுத்துக்கொண்டு இருள் சூழ்ந்த நேரத்தில் தப்பித்து ஒரு சிறிய கடற்கரை நகரத்தில் ஒளிந்து கொண்டேன். சோஃபியா என்னை தேடி ஒட்டுமொத்த நகரத்தையே தலைகீழாக மாற்றியது எனக்கு தெரியாது. எவ்வளவு காலம் போனது என்று தெரியவில்லை. 2 ஆண்டுகள் 5 மாதங்கள் கடந்துவிட்டன. பென்னட் குடும்பத்தில் வேலை செய்தபோது நான் சேமித்து வைத்திருந்த பணம் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது. எனவே அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் வெயிட்டராகச் சேர்ந்து யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று நம்பினேன். நேர்காணலின் போது ஹோட்டல் உரிமையாளர் என்னை பார்த்து, உன் தோற்றம் நன்றாக இருக்கிறது என்றார். இன்றே வேலையில் சேர்ந்துவிடு. அதுதான் என் முதல் உண்மையான வேலை. ஆனால் சாதாரண வேலை செய்தாலும் சில பணியாளர்கள் என்னை இழிவாக பார்த்தனர். ஒரு வெயிட்டர், ஈதன், மேலாளர் உன்னை முன்பக்கத்தில் பார்க்க வேண்டும் என்று கூப்பிட்டார். நான் அங்கு சென்றபோது மேலாளர் பதற்றத்துடன் வியர்த்துக் கொண்டிருந்தார். அவர் என்னிடம் வந்து, சரியான நேரத்திற்கு வந்துவிட்டாய் என்றார். இங்கே ஒரு முக்கியமான வேபி விருந்தினர் இருக்கிறார். மற்றவர்கள் அவருக்கு சேவை செய்ய தயங்குகிறார்கள். நீதான் இதை செய்ய வேண்டும். ஒன்றை நினைவில் கொள், அவரை கோபப்படுத்தாதே. அவர் தலைநகரத்திலிருந்து வந்த மிக முக்கியமான நபர் போல தெரிகிறது. வேறு வழியின்றி நான் வேபி அறையின் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றேன். மேடம், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா? அந்த பெண் என்னை பார்த்த கணமே அப்படியே உறைந்து போனாள். சில நொடிகள் உற்று பார்த்த பிறகு அவள் மெதுவாக, ஏனோ தெரியவில்லை, உன்னை பார்க்க மிகவும் பரிச்சயமாக இருக்கிறது என்றாள். என் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. ஆனால் நான் அமைதியாக இருக்க முயற்சி செய்தேன். நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் மேடம். நான் இந்த சிறிய ஊரைச் சேர்ந்தவன் மட்டும்தான். நாம் முன்னால் சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு நான் என்ன கொண்டு வர வேண்டும்? அவள் திடீரென எழுந்து நின்று என்னை சுற்றி மெதுவாக நடந்து தலை முதல் கால் வரை உற்று நோக்கினாள். என் பணியாளர் சீருடையை பார்த்த பிறகு அவள் புருவங்களைச் சுருக்கி, நீ ஈதனா என்று கேட்டாள். உன் உண்மையான பெயர் ஈதன் கார்ட்டர் என்று நினைக்கிறேன், இல்லையா? நீ தலைநகரில் உள்ள பென்னட் குடும்பத்தைச் சேர்ந்தவன் இல்லையா? அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடி என் இதயம் படபடவென துடித்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு என் பெற்றோருடன் நான் கலந்து கொண்ட ஒரு உயர்தர விருந்தில் அவளை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. அப்போது நான் சோஃபியாவுக்கு அருகில் நிற்பதை அவள் பார்த்திருந்தாள். நான் உடனடியாக என் தலையை அசைத்து, நீங்கள் என்னை வேறு யாரோ என்று தவறாக நினைக்கிறீர்கள் என்று பதிலளித்தேன். நான் சாதாரண உள்ளூர்வாசி மட்டுமே. நான் ஒருமுறை கூட தலைநகருக்கு சென்றதில்லை. வெளியில் நான் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் நான் முற்றிலும் அதிர்ச்சியடைந்திருந்தேன். இத்தனை காலத்திற்கு பிறகு யாராவது என்னை அடையாளம் காண்பார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனாலும் அந்த இளம்பெண் என்னையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு என் பதில் திருப்தி அளிக்கவில்லை. நான் மறுத்த பிறகும் அந்த இளம்பெண் சந்தேகத்துடன் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தாள். பிறகு அவள் மெதுவாக, முடியவே முடியாது என்று கூறினாள். பென்னட் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக வளர்த்தெடுத்த ஆளுமை ஈதன் கார்ட்டரிடம் இருந்தது. சிறிய ஊரைச் சேர்ந்த ஒருவரால் அவ்வளவு கம்பீரமாக இருக்க முடியாது என்றாள். பேச்சு ஆபத்தான திசையில் செல்வதை உணர்ந்த நான் உடனடியாக பேச்சை மாற்றினேன். மேடம், மேலாளர் எனக்காக காத்திருக்கிறார். உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படவில்லை என்றால் நான் கிளம்புகிறேன். அவள் சைகையால் கையை அசைத்து என்னை செல்ல அனுமதித்தாள். நான் வெளியே வந்ததும் என்னை வேண்டுமென்றே அந்த அறைக்கு அனுப்பிய சக பணியாளரிடம் நேராக சென்றேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் கோபமாக கேட்டேன். நாம் சக பணியாளர்கள், பிறகு ஏன் என்னை சிக்க வைத்தாய்? அவன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தான். விடுப்பா, உன்னை பார்த்தாலே ஏதோ ஒரு பணக்கார இளைஞன் சாதாரண வாழ்க்கையை அனுபவிக்க நடிப்பது போல் தெரிகிறது. எங்கள் வேலையை பறிக்க வந்திருக்கிறாயா என்ன? சரி, உரிமையாளர் உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார்? நான் அவனை முற்றிலும் புறக்கணித்தேன். அதற்கு பதிலாக நான் நேராக மேலாளரிடம் சென்று என் வேலையை ராஜினாமா செய்தேன். நான் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. சோஃபியா பென்னட் நான் இருக்கும் இடத்தை ஒருவேளை கண்டுபிடித்துவிட்டால் நான் கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய அனைத்தும் அழிந்துவிடும். அடுத்த சில நாட்களுக்கு நான் தலைமறைவாக இருந்தேன். யாரும் என்னை தேடி வராதபோது நான் நிம்மதியடைந்து இங்கிருந்து செல்வது பாதுகாப்பானது என்று முடிவு செய்தேன். அதன் பிறகு புதிய வேலை தேடி நான் ஒரு பெரிய நகரத்திற்கு புறப்பட்டேன். பின்னோக்கி பார்த்தால் பென்னட் குடும்பத்துடன் நான் இருந்த காலம் வீணாக போகவில்லை. காபி தயாரிப்பது, ஸ்கீயிங், ரேசிங் மற்றும் சொகுசு படகை இயக்குவது என பல உயர்தர கலைகளை சோஃபியா எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தாள். அந்த திறமைகள் சிறிய ஊரில் பயனற்றதாக இருந்தன. ஆனால் ஒரு பெரிய நகரத்தில் அவை எண்ணற்ற வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கி கொடுத்தன. விரைவிலேயே அந்த பகுதியின் மிகப்பெரிய பனிச்சறுக்கு விடுதியில் எனக்கு வேலை கிடைத்தது. அத்துடன் ஒரு சொகுசு ஹோட்டலின் வரவேற்பு மேலாளராக பகுதி நேர வேலையும் கிடைத்தது. ஹோட்டல் உரிமையாளருக்கு எனது தோற்றம் பிடித்திருந்தது. அதனால் அவர் பெரும்பாலும் வசதியான பெண் விருந்தினர்களை வரவேற்க என்னை நியமித்தார். ஒரு நாள் பணக்கார இளம்பெண்கள் குழு ஒன்று பனிச்சறுக்கு பயணத்திற்காக அந்த விடுதிக்கு வந்தது. நாள் முழுவதும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதே எனது பணியாக இருந்தது. அவர்கள் மற்றவர்களிடமிருந்து உடனடியாக தனித்து தெரிந்தனர். அவர்களின் உடைகள், தன்னம்பிக்கை மற்றும் நேர்த்தியான பழக்கவழக்கங்கள் அவர்கள் ஒரு பெரிய நகரத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தின. ஓய்வு நேரத்தில் பல இளைஞர்கள் அவர்களிடம் பேசி பழகவும் தொடர்பு எண்களை பரிமாறிக்கொள்ளவும் விரைந்து வந்தனர். பெண்களில் ஒருவர் புன்னகைத்து, இளமை உண்மையில் ஒரு அற்புதமான விஷயம் என்றார். அந்த குழுவில் ஒரு பெண் மற்றவர்களை விட தனித்து தெரிந்தாள். அவளுடைய நீண்ட கூந்தல் நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. மேலும் அவள் இயல்பிலேயே அரச குடும்பத்திற்குரிய தோரணையில் இருந்தாள். வாடகை உபகரணங்களை அணிந்திருந்த மற்ற தொடக்கநிலையாளர்களை போலல்லாமல் அவளிடம் சொந்தமாக தொழில்முறை பனிச்சறுக்கு உபகரணங்கள் இருந்தன. ஒரே பார்வையில் அவள் மிகவும் சக்தி வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பது தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்ததும் அவர்களிடமிருந்து தள்ளி இருப்பதுதான் நல்லது என்று நான் முடிவு செய்தேன். அன்று மாலை ஹோட்டல் உரிமையாளர் தனிப்பட்ட முறையில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து விருந்தினர்களை மகிழ்விக்க நான் கண்டிப்பாக வர வேண்டும் என்று வற்புறுத்தினார். அழகான ஆண் ஊழியர்கள் பலரும் அங்கு வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் அந்த வசதியான இளம் பெண்களை கவர முயற்சிப்பது தெளிவாக தெரிந்தது. நான் எனது சாதாரண உடையை அணிந்து கொண்டு அமைதியாக மேசையின் மூலையில் அமர்ந்தேன்.
அமர்ந்தேன். இரவு உணவு முழுவதும் அந்த பணக்கார விருந்தினர்களுக்கு மது வழங்கவும் அவர்களுடன் உரையாடவும் உரிமையாளர் இளைஞர்களை தொடர்ந்து ஊக்குவித்தார். அந்தச் சூழல் உற்சாகம் நிறைந்ததாக இருந்தது. எப்படியிருந்தாலும் சக்தி வாய்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த அழகான, ஸ்டைலான மற்றும் செல்வாக்குமிக்க பெண்களை சந்திக்கும் வாய்ப்புகள் அடிக்கடி கிடைக்காது. இந்த இளம் பெண்கள் உயர்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. எந்தவொரு ஆணும் அவர்களை கவர விரும்புவான். ஹோட்டல் ஊழியர் ஒருவர் எழுந்து நின்று பாடல் கூட பாடினார். அவர் பாடி முடித்ததும் அந்த பெண்கள் உற்சாகமாக கைதட்டினர். பிறகு விருந்து உரை நிகழ்த்தும் முறை எனக்கு வந்தது. நான் மெதுவாக எழுந்து நின்று பணிவாக, மன்னிக்கவும், நான் மது அருந்துவதில்லை. அதற்கு பதிலாக நான் தேநீரை கொண்டு வாழ்த்து தெரிவிக்கிறேன். உங்களை வரவேற்கிறேன். இவ்வளவு தூரம் வந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றேன். நான் பேசி முடித்ததும் அந்த பெண்களில் சிலர் எரிச்சலுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். வாவ், அவர் என்ன ஒரு பெரிய மனிதராக நடிக்கிறார். அவர் மது கூட அருந்துவதில்லை என்று அவர்கள் கிண்டல் செய்தனர். அவர்களில் சிலர் சிரித்துக்கொண்டே என் அருகில் வந்து என் கையை பிடித்து விளையாட்டாக தள்ளினர். அந்த கூச்சலில் எனது சட்டையின் காலர் கீழே இழுக்கப்பட்டது. எரிச்சலடைந்த நான் போதும் என்று கூறினேன். அப்போதுதான் முன்னதாக என்னிடம் பேசிய அந்த இளம்பெண் எனக்கு முன்னால் வந்து நின்றாள். அவள் மற்ற அனைவரையும் பின்வாங்குமாறு சைகை செய்துவிட்டு அமைதியாக என் கண்களை பார்த்தாள். அவள் தான் அந்த குழுவின் தலைவி என்பது தெளிவாக தெரிந்தது. ஏனென்றால் அனைவரும் உடனடியாக அமைதியானார்கள். பெண்களில் ஒருத்தி கேலியாக, ஓ, மிஸ் டெய்லருக்கு இந்த ஆளை பிடிச்சிருக்கா என்றாள். கவலைப்படாதே, நாங்கள் உன்னுடன் போட்டியிட மாட்டோம். ஆனால் அதற்குள் மற்றவர்கள் சிரிப்பதற்கு முன்பே மிஸ் டெய்லரின் கண்கள் திடீரென என் கழுத்தின் பின்புறம் நிலைத்தன. இருங்க, அது என்ன? என் இதயம் சட்டென்று ஒரு கணம் நின்று துடித்தது. என் காலருக்கு பின்னால் மறைந்திருந்த பச்சை குத்தி இருந்தது திடீரென எனக்கு நினைவுக்கு வந்தது. அதை மறைக்க என் சட்டையை விரைவாக மேலே இழுக்க முயன்றேன். ஆனால் அதற்குள் தாமதமாகிவிட்டது. அனைவரின் முகங்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயின. கண்களை சுருக்கியபடி மிஸ் டெய்லர் மெதுவாக, அது தங்க பீனிக்ஸ் பச்சை என்று கிசுகிசுத்தாள். நான் நினைக்கும் அதே சின்னம் தானா அது? இரட்டை மேற்கோள் குறி. சோஃபியா பென்னட் எல்லாவற்றிலும் கச்சிதமானவள், அவளுடைய விசித்திரமான பொழுதுபோக்குகளை தவிர. பல ஆண்டுகளுக்கு முன்பு என் கழுத்தின் பின்புறத்தில் தங்க பீனிக்ஸ் பச்சையை குத்த வேண்டும் என்று அவள் பிடிவாதம் பிடித்தாள். இது பென்னட் குடும்பத்திற்கு சொந்தமான ஏதோ ஒரு அடையாளமாக இருக்கும் என்று நான் எப்போதும் நினைத்தேன். நீண்ட காலமாக அதை நான் வெறுத்தேன். வழக்கமாக என் காலரை இறுக்கமாக மூடி வைத்திருப்பேன், அதனால் யாரும் அதை பார்க்க முடியாது. ஆனால் தள்ளுமுள்ளின் போது அது முழுமையாக வெளிப்பட்டது. மிஸ் டெய்லர் என்னை நேராக பார்த்து அமைதியாக கேட்டாள், அப்படியானால் சோஃபியா பென்னட் இத்தனை ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் அந்த நபர் நீதான், இல்லையா? யோசிக்க கூட செய்யாமல் நான் உடனடியாக மறுத்தேன். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மற்றவர்கள் ஏற்கனவே வதந்தி பேசும் நிலைக்கு மாறிவிட்டனர். பென்னட் குடும்பம் அந்த ஆளை சிறுவயதிலிருந்தே தனிப்பட்ட முறையில் வளர்த்ததாக கேள்விப்பட்டேன். அவன் மிகவும் மர்மமான ஆளாக இருக்க வேண்டும். மற்றொரு பெண் சிரித்துக்கொண்டு, அவர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள் என்றால் எங்களுடன் வந்துவிடு என்றாள். நீ பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறாய். பேச்சு மேலும் தொடர்வதற்குள் மிஸ் டெய்லர் குளிர்ச்சியாக அவர்களை தடுத்து நிறுத்தினாள். போதும், உங்களுக்கு புரியவில்லை. பென்னட் குடும்பத்தின் தங்கமுத்திரை ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒருபோதும் வழங்கப்படாது. இந்த சின்னத்தை வைத்திருப்பவர் சோஃபியா பென்னட்டுக்கு மிகவும் முக்கியமானவர் என்பது உயர்மட்ட வட்டாரத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். நீங்கள் இதில் தலையிட்டால் நீங்களே தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சூழ்நிலை உடனடியாக சங்கடமாக மாறியது மற்றும் விருந்து எதிர்பார்த்ததை விட முன்பே முடிந்தது. ஹோட்டல் மேலாளர் அந்த இளம் பெண்களை வெளியே அழைத்துச் சென்று அவர்களுக்கு திரும்ப திரும்ப தலைவணங்கினார். வெளியேறும் முன் அவர் என்னை கோபமாக பார்த்து சென்றார். அனைவரும் சென்ற பிறகு நான் மெதுவாக மிஸ் டெய்லரிடம் சென்றேன். இன்று எனக்கு உதவியதற்கு நன்றி. தயவுசெய்து என் அடையாளத்தை ரகசியமாக வைத்திருங்கள். இரட்டை மேற்கோள் குறி. அவள் சாதாரணமாக தலையசைத்துவிட்டு தூரத்தை பார்த்தபடி மென்மையாக சொன்னாள், நீ இங்கே ஒளிந்திருப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? இரட்டை மேற்கோள் குறி. நான் லேசாகச் சிரித்து என் தலையை அசைத்தேன். வேண்டாம், நன்றி. நான் இங்கே நன்றாகவே இருக்கிறேன். நான் தவறாக புரிந்து கொண்டதை மிஸ் டெய்லர் உணர்ந்தார். அவர் எனக்கு பணம் கொடுக்க முன்வரவில்லை. பென்னட் குடும்பத்தினர் என்னை எப்போதாவது கண்டுபிடித்தால் எனக்கு ஆபத்து வருமா என்பதுதான் அவர் கேட்டதன் அர்த்தம். ஆனால் என் மனதில் பென்னட் குடும்பத்தினர் என்னை எப்போதோ மறந்திருப்பார்கள் என்று நினைத்தேன். சில நாட்களுக்கு பிறகு அந்த செல்வந்த பெண்கள் தலைநகருக்கு திரும்பினர். என் வாழ்க்கை மீண்டும் அமைதியானது. நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். இருப்பினும் பனிச்சறுக்கு விடுதியின் உரிமையாளர் என்னை முன்னை போல நடத்தவில்லை. ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை நான் பகைத்துக் கொண்டதாக அவர் நம்பினார். அவர்கள் தங்கள் கோபத்தை தன் தொழிலின் மீது காட்டுவார்களோ என்று அஞ்சினார். அன்று முதல் அவர் தொடர்ந்து என்னை குறை கூற காரணங்களை தேடினார். சில நேரங்களில் அவர் எனக்கு கூடுதல் வேலை கொடுத்தார், மற்ற நேரங்களில் காரணமே இல்லாமல் என்னை திட்டுவார். பிறகு ஒரு நாள் அவர் அனைத்து ஊழியர்களையும் கூட்டி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். நாளை தலைநகரிலிருந்து மிக முக்கியமான விஐபி ஒருவர் வருகிறார். அவர்கள் முழு பனிச்சறுக்கு விடுதியையும் ஒரு தனியார் நிகழ்வுக்காக முன்பதிவு செய்துள்ளனர். எனவே அன்று விடுதி மூடப்பட்டிருக்கும். அதை கேட்ட நொடியே என் நெஞ்சில் ஒருவித அமைதியின்மை ஏற்பட்டது. ஏதோ ஒரு புயல் வரப்போவது போல் உணர்ந்தேன். பயத்தில் நான் உடனடியாக உரிமையாளரிடம் விடுப்பு கேட்டுவிட்டு வீட்டிலேயே இருக்க முடிவு செய்தேன். மறுநாள் காலை அந்த விசித்திரமான உணர்வு இன்னும் தீவிரமானது. என் உள்ளுணர்வு எல்லாம் என் பைகளை எடுத்துக்கொண்டு சில நாட்களுக்கு வெளியூர் செல்ல சொன்னது. ஆனால் நான் பேக்கிங் முடிப்பதற்கு முன்பே ஹோட்டல் உரிமையாளர் எனக்கு போன் செய்து, உடனடியாக இங்கே வா, நமக்கு முக்கியமான விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றார். நான் மனதிற்குள் பெருமூச்சு விட்டேன். விதி என் எதிர்காலத்தை தீர்மானித்து விட்டது என்றால் ஓடிப்போவதால் எதுவும் மாறப்போவதில்லை. வேறு வழியின்றி நான் ஹோட்டலுக்கு திரும்பினேன். நான் உள்ளே நுழைந்ததும் உரிமையாளர் எந்த விளக்கமும் அளிக்காமல் என்னை வேபி அறைக்கு தள்ளினார். கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த மெய்காப்பாளரை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் முட்டியது. என் இதயம் உண்மையை உடனடியாக புரிந்து கொண்டது. எல்லாம் முடிந்துவிட்டது. நான் மெல்ல திரும்பி ஓட முயன்றேன். ஆனால் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் யாரோ என்னை பிடித்து
தூக்கி நேரடியாக விஐபி அறைக்குள் கொண்டு சென்றனர். என் முகத்தில் இருந்த பயத்தை கண்ட ஹோட்டல் உரிமையாளர் தான் பெரிய தவறு செய்துவிட்டதை உடனடியாக உணர்ந்தார். அவர் அந்த சூழலிலிருந்து விலக முயன்றார். ஆனால் அவர் எதையும் சொல்வதற்குள் மெய்காப்பாளர்கள் அவரை வெளியே தள்ளி கதவை மூடினர். இப்போது அந்த அறையில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம், நானும் சோஃபியா பென்னட்டும். 2 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் முன்பை விடவும் பிரமிக்கத்தக்க அழகாக இருந்தார். குளிர்ச்சியான அழுத்தமான ஒரு சூழல் அவரை சூழ்ந்திருந்தது. அது எவரையும் அவர் முன்னால் நிற்க விடாமல் செய்தது. அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த அமைதி எந்தவொரு கோபத்தை விடவும் பயங்கரமாக இருந்தது. அவள் எப்போதும் அதிகம் சிரித்ததில்லை, ஆனால் இப்போது அவளது முகம் பனிக்கட்டி போல் குளிர்ந்திருந்தது. நான் பயத்துடன் மெதுவாக மிஸ் பென்னட் என்று கூறினேன். அவள் மெதுவாக என்னை நோக்கி நடந்து வந்து சில அங்குலங்கள் தொலைவில் நின்றாள். அவள் சுமார் 5 அடி 7 அங்குல உயரம்தான், ஆனால் அவளது ஆளுமை என்னை ஒரு குழந்தையாக உணர வைத்தது. நேர்த்தியான கருப்பு உடையில் கூந்தலை நேர்த்தியாக கட்டியிருந்த அவள் ஒரு முக்கியமான தொழில்முறை கூட்டத்திலிருந்து வருவது போல் இருந்தாள். நேராக என் கண்களை பார்த்தபடி அவள் அமைதியாக, அப்படியானால் இவ்வளவு தூரமா ஓடி வந்தாய் ஈதன் என்று கேட்டாள். நான் ஒரு அசடு வழியும் புன்னகையைச் செய்தேன். மிஸ் பென்னட், எதற்காக இங்கே வந்தீர்கள்? நீங்கள் என்னை தேடி வந்தீர்களா? அவளுடைய கண்கள் இன்னும் குளிர்ச்சியடைந்தன. என்னுடன் விளையாடாதே. ஒரு சிறிய ஊரில் ஒளிந்திருந்தால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தாயா? நீ மிகவும் துணிச்சல்காரனாக மாறிவிட்டாய். ஒரு ஹோட்டலில் வேலை செய்யும் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துவிட்டது. இப்படியா நான் உன்னை வளர்த்தேன்? நான் மெதுவாக, இன்று என்னால் எதையும் செய்ய முடிகிறது என்றால் அது நீங்கள் கொடுத்த பயிற்சிதான் என்று பதிலளித்தேன். பிறகு என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் எப்படி என்னை கண்டுபிடித்தீர்கள்? சோஃபியா தனது வழக்கமான குளிர்ந்த குரலில், பெயரை மாற்றிக்கொண்டால் என்னிடமிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்தாயா என்றாள். சோஃபியா குளிர்ச்சியாக, பெயரை மாற்றிக்கொண்டால் என்னிடமிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்தாயா என்று மீண்டும் கேட்டாள். நீ உன் அடையாள அட்டையை பயன்படுத்தி ரயில் டிக்கெட் வாங்கிய அந்த நொடியே நீ எங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. என் இதயம் சுருங்கியது. அதன் பொருள், நான் ரயிலில் ஏறிய முதல் நாளிலேயே என் இருப்பிடம் தெரிந்துவிட்டது என்பதுதான். நீண்ட அமைதிக்கு பிறகு நான் மெதுவாக, மிஸ் பென்னட், நீங்கள் எவ்வளவு காலம் இங்கே இருக்கப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அவள் புருவத்தை சுருக்கி, அதன் பொருள் என்ன என்று கேட்டாள். நான் பெருமூச்சு விட்டு, நான் உங்களுடன் மீண்டும் வரப்போவதில்லை என்று பதிலளித்தேன். எனது கடனை நான் ஏற்கனவே அடைத்துவிட்டேன். இரட்டை மேற்கோள் குறி, என் தந்தை சுமார் $700 என்னை உங்களிடம் ஒப்படைத்தார். அதனை போல் 3 மடங்கு பணத்தை நான் தருகிறேன். தயவு செய்து என்னை விடுதலை செய்யுங்கள். அது போதவில்லை என்றால் நான் இன்னும் சம்பாதித்து தருகிறேன். என்னிடம் இன்னும் கொஞ்சம் சேமிப்பு இருக்கிறது. நான் பணத்தை எடுக்க என் பையில் கை வைத்தபோது சோபியாவின் முகம் உடனடியாக பயங்கரமாக மாறியது. அவள் முன்னேறி என் தாடையை பிடித்து என் கண்களை நேராக பார்க்க வைத்தாள். அவளது குளிர்ந்த முகத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு விசித்திரமான வழி ஒளிந்திருந்தது. நீ ஓடிப்போனபோது அந்த திருமணத்தை தவிர்க்கத்தான் செய்கிறாய் என்று நினைத்தேன். ஆனால் உண்மை காரணம் இதுதான். கடனை அடைத்துவிட்டதாக நினைத்து என்னுடனான உறவை துண்டித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிவிட்டாய். அவள் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் ஒவ்வொரு சொல்லும் மிகுந்த அழுத்தத்தை கொடுத்தது. ஈதன், இதை நினைவில் கொள். இந்த வாழ்க்கையில் நீ என்னை விட்டு ஒருபோதும் விடுபட முடியாது. நான் உடனே அவளது கையை தட்டிவிட்டு அவள் கண்களை நேராக பார்த்தேன். என்ன உரிமையில்? எனது சுதந்திரத்தை வாங்க என்னிடம் போதுமான பணம் இருக்கிறது. எனது வாழ்க்கையை எனக்கு திருப்பித்தா என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் பெயர் பெற்ற சோஃபியா கோபத்தில் வெடிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு கண்ணாடியை தரையில் அடித்து உடைத்துவிட்டு அமைதியாக தன் கையை உயர்த்தி என்னை அழைத்துச் செல்லுமாறு தன் மெய்காப்பாளர்களுக்கு உத்தரவிட்டாள். அப்படியே நான் ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் அமர்ந்து தலைநகரில் உள்ள பென்னட் குடும்பத்தின் பங்களாவிற்கு திரும்பிச் சென்றேன். பங்களாவிற்குள் எதுவும் மாறவில்லை. நான் கிளம்பிய அன்று இருந்தது போலவே எனது அறையும் அப்படியே இருந்தது. அதுதான் சோபியாவும் நானும் ஒரு காலத்தில் ஒன்றாக வாழ்ந்த வீடு. அவளுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் நகருக்கு வெளியே இருந்தனர். நான் இல்லாமல் அந்த பங்களா ஏதோ ஒரு வெறுமையுடன் இருந்தது. உள்ளே நுழைந்ததும் அங்கு வேலை செய்பவர்களுக்கு நான் வணக்கம் சொன்னேன். நான் ஒருபோதும் வெளியேறாதது போல அவர்கள் என்னை பார்த்ததில் உண்மையாகவே மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது. சோபியாவின் கோபம் இன்னும் குறையவில்லை. எனக்கு சற்று சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் மெய்காப்பாளர்கள் எங்கும் பின்தொடர்ந்ததால் தப்பிப்பது சாத்தியமற்றதாக இருந்தது. அன்று மாலை எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது சோஃபியா இல்லை, அவளது தோழிகளில் ஒருவர். உன் எஜமானி நன்றாக குடித்துவிட்டாள், வந்து அவளை அழைத்துச் செல். நான் உடனே அந்த இடத்திற்கு விரைந்தேன். நான் வேபி அறைக்குள் நுழைந்ததும் அனைவரும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தனர். அப்படியென்றால் நீ கடைசியில் திரும்பி வந்துவிட்டாய். அவள் ஏன் இவ்வளவு குடித்தாள் என்று புரிகிறது. நான் அனைவரிடமும் பணிவாக வணக்கம் சொல்லிவிட்டு சோபியாவை நோக்கி நடந்தேன். அப்போது அருகில் தெரிந்த ஒரு பரிச்சயமான முகத்தை பார்த்தேன். அது டெய்லர். அவள் என்னை பார்த்து சிறிது நேரம் மௌனமாக இருந்து மெதுவாக, அப்படியென்றால் நீ கடைசியில் திரும்பி வந்துவிட்டாய் என்றாள். நான் கசப்பாக புன்னகைத்தேன். ஆம், என்னால் தப்பிக்க முடியவில்லை. அவள் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து, உனக்கு உதவி தேவையா என்று கிசுகிசுத்தாள். உனக்கு விருப்பமென்றால் நீ இங்கிருந்து தப்பிக்க நான் உதவுகிறேன். தயங்காமல் நான் தலையசைத்தேன். வேண்டாம், நன்றி. உன்னை இதில் இழுக்க நான் விரும்பவில்லை என்று பதிலளித்தேன். இதை நானே கவனித்துக் கொள்கிறேன். மங்கலான வெளிச்சத்தில் டெய்லர் வருத்தத்துடன் என்னை பார்த்தாள். வேலை செய்பவர்கள், வாருங்கள், மிஸ் பென்னட்டை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல உதவுங்கள் என்று அழைத்தனர். அவர்கள் சோபியாவை தாங்கி வெளியே அழைத்துச் சென்றனர். நான் அமைதியாக பின்தொடர்ந்து கதவை மூடினேன். அவளை காரில் ஏற்றிய பிறகு அவள் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கையில் சாய்ந்து மௌனமாக இருந்தாள். அவளுக்கு மது அருந்தும் திறன் மிக அதிகம் என்பதால் அவள் உண்மையிலேயே குடித்திருக்க வாய்ப்பில்லை என்பது எனக்கு தெரியும். பிறகு எச்சரிக்கையின்றி மதுவின் கடுமையான மனம் என்னை வந்தடைந்தது. சோஃபியா திடீரென முன்னால் சாய்ந்து என்னை முத்தமிட்ட போது நான் ஒரு நிமிடம் உறைந்து போனேன். ஒன்றும் நடக்காதது போல் அவள் அமைதியாக மீண்டும் பின்னால் சாய்ந்து, இன்னும் கிளம்பத்தான் நினைக்கிறாயா என்று மெதுவாக கேட்டாள். அவள் குரலில் ஏமாற்றம் இருந்தது, ஆனால் வலியும் இருந்தது. நான் உண்மையாகவே பதிலளித்தேன். நான் சொந்தமாக பணம் சம்பாதிக்க விரும்புகிறேன். நான் யாரிடமும் சார்ந்து இருக்க விரும்பவில்லை. எனது சுதந்திரத்தை நானே வாங்க விரும்புகிறேன். இது உன்னுடைய பணம், என்னுடையது அல்ல. நான் உனக்கு எதற்கும் கடன்பட விரும்பவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. சோபியாவின் கோபம் மீண்டும் வந்தது. நீ என் வேலைக்காரன் என்று நான் எப்போது சொன்னேன்? நீ எப்போதும் என்னை தவறாக புரிந்து கொள்கிறாய். நான் அவளை பார்த்து, நான் வேலை செய்ய மட்டுமே விரும்புகிறேன். நான் கூண்டுக்குள் வாழ விரும்பவில்லை. நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன். இரட்டை மேற்கோள் குறி. என்னை எப்போதும் தங்க வைக்க முடியாது என்பதை உணர்ந்த சோஃபியா
இறுதியில் சமரசம் செய்து கொண்டாள். அவள் பென்னட் குடும்பத்தின் கோல்ஃப் மைதானத்தில் விஐபி விருந்தினர் உதவியாளராக எனக்கு வேலை ஏற்பாடு செய்தால் நான் இறுதியில் சலிப்படைந்து நானே திரும்பி வருவேன் என்று நம்பினாள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் எங்கே இருந்தாலும் வேலைதான். எனது பொறுப்புகள் எளிமையானவை. விஐபி விருந்தினர்களை வழிநடத்துவது மற்றும் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது. நான் தொழில்முறையாகவும் பொறுமையாகவும் இருந்ததால் பெரும்பாலானோர் என்னை நன்றாக நடத்தினார்கள். நான் பென்னட் குடும்பத்துடன் தொடர்புடையவன் என்பது அனைவருக்கும் ஏற்கனவே தெரியும். எனவே மிகச்சிலரே தொந்தரவு செய்ய துணிந்தனர். டெய்லரும் அவ்வப்போது என்னிடம் பேச வருவார். டெய்லர் குடும்பம் பென்னட் குடும்பத்திற்கு இணையான சக்தி வாய்ந்த குடும்பம் என்பதால் சோபியாவின் எல்லைக்குள் சுதந்திரமாக நுழையக்கூடிய சிலரில் அவரும் ஒருவர். ஒரு நாள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மேலாளர் திடீரென பயந்து போய் ஓடி வந்தார். மிஸ் டெய்லர், தயவு செய்து கோபப்படாதீர்கள் என்று அவர் பதட்டத்துடன் கூறினார். நாங்கள் இருவரும் குழப்பத்துடன் அவரை பார்த்தோம். அவர் விரைவாக விளக்கினார், ஏதோ நடந்துவிட்டது. மேலிடத்திலிருந்து எங்களுக்கு உத்தரவுகள் வந்துள்ளன. ஒரு வேவி விருந்தினர் குழு வந்துள்ளது. அவர்கள் எந்த இடையூறையும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். இரட்டை மேற்கோள் குறி. ஏதோ தீவிரமான ஒன்று நடக்கப் போகிறது என்பதை நான் உடனடியாக உணர்ந்தேன். டெய்லர் அமைதியாக, எந்த வேபிகள் என்று கேட்டார். மேலாளர் தன் குரலை தாழ்த்தினார். பென்னட் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் உடல் நடுங்கியது. ஓடி வந்த பிறகும் அந்த உலகத்திலிருந்து என்னால் தப்பிக்க முடியவில்லை. புதிதாக வந்த ஒரு பணக்கார இளம்பெண் மிஸ் டெய்லரின் காரை அடித்து நொறுக்கி பிரச்சனையை ஏற்படுத்தியதை விரைவில் அறிந்தேன். அவள் அவரை தாக்கக்கூட முயன்றாள். தயங்காமல் நான் ஓடிச்சென்று டெய்லரை பாதுகாக்க உடனடியாக அவருக்கு முன்னால் நின்றேன். விருந்தினர்களை பாதுகாப்பது எனது பொறுப்பு என்று அந்த பெண்ணுக்கு முன்னால் நின்றபடி கூறினேன். ஆனால் கெட்டுப்போன இளம் ஏரிஸிற்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் அவள் பாதையை மறித்த அந்த நொடியே அவள் தன் மெய்காப்பாளர்களை வைத்து என்னை அடிக்க உத்தரவிட்டாள். நான் கோபப்பட இருந்தபோது டெய்லர் என் கையை பிடித்து அமைதியாக இருக்குமாறு சொன்னாள். அப்போதுதான் சோஃபியா தனது ஆட்களுடன் வந்து உடனடியாக சூழ்நிலையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாள். அந்த பெண்மணி வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் இனி அவர் இங்கு வரக்கூடாது என மேலாளரிடம் கூறி அவரை பட்டியலிடவும் உத்தரவிட்டாள். டெய்லர் அமைதியாக, அவர் என்னுடையவர் மிஸ் பென்னட் என்று கூறினாள். சோஃபியா என்னை பார்த்துவிட்டு, அவர் சுதந்திரமானவர் மிஸ் டெய்லர் என்று பதிலளித்தாள். தனக்காக முடிவெடுக்கும் உரிமை அவருக்கு உண்டு. டெய்லர், அவர் கழுத்தில் இருக்கும் பச்சை குத்தப்பட்டதை நீ பார்க்கவில்லையா என்று பதிலளித்தாள். மற்றவர்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம், ஆனால் அதன் அர்த்தம் உனக்கு நன்றாகவே தெரியும். நான் அறியாமல் என் கழுத்தை தொட்டு பார்த்தேன். அந்த தங்க பீனிக்ஸ் பச்சை குத்துதல் உண்மையில் எதை குறிக்கிறது என்று யோசித்தேன். ஒரு நாள் இதை பற்றி நான் டெய்லரிடம் ரகசியமாக கேட்க வேண்டும். அவளுக்கு உண்மை தெளிவாக தெரிந்திருந்தது. சூழ்நிலை மோசமாவதை நான் விரும்பவில்லை. நான் விரைவாக இடைமறித்தேன். மிஸ் டெய்லர், எனக்கு உதவியதற்கு நன்றி. பிறகு நான் சோபியாவுடன் கிளம்பினேன். காரில் ஏறுவதற்கு முன் நான் திரும்பி பார்த்தபோது டெய்லரின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. வீட்டிற்கு செல்லும் வழியில் சோஃபியா திடீரென்று, நீ அவளுக்காகத்தான் அந்த நகரத்தில் மறைந்திருந்தாயா என்று கேட்டாள். நான் அவளை நம்ப முடியாமல் பார்த்தேன். நீ நிஜமாகவா கேட்கிறாய்? நாங்கள் வெறும் நண்பர்கள் மட்டுமே. நான் அங்கு செல்வதற்கு முன்பு எனக்கு அவளை தெரியாது. திரும்பி வந்த பிறகு விஷயங்களை தெளிவுபடுத்த இதுவே சரியான நேரம் என்று நினைத்தேன். மிஸ் பென்னட், தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நான் திருமணம் செய்து கொண்டால் அது ஒரு சிறிய நகரத்தைச் சேர்ந்த சாதாரண பெண்ணாகத்தான் இருக்கும். உங்கள் உயர் வர்க்கத்தைச் சேர்ந்த யாராக இருக்க முடியாது. நான் வாங்கிய கடனை முழுமையாக அடைத்த பிறகு ஒரு நல்ல பெண்ணை மனம் முடித்து அமைதியான வாழ்க்கையை வாழ்வேன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சோபியாவின் முகம் பனிக்கட்டி போல குளிர்ந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவள் அங்கிருந்து சென்று கதவை உடைக்கும் அளவிற்கு பலமாக சாத்தினாள். அவளுக்கு கோபம் வரும்போதெல்லாம் எதையாவது உடைத்து விடுவாள். அவளை காயப்படுத்துவதில் எனக்கு விருப்பமில்லை, ஆனால் என் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்கவும் நான் தயாராக இல்லை. மனதின் ஆழத்தில் நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை மட்டுமே வாழ விரும்பினேன். நான் ஒருபோதும் சக்தி வாய்ந்த குடும்பங்கள் நிறைந்த அந்த உலகத்தைச் சேர்ந்தவன் அல்ல. என் பெற்றோரும் என் பின்னணியும் நான் அந்த உலகத்தைச் சேர்ந்தவன் அல்ல என்பதை எப்போதும் நினைவூட்டியுள்ளன. ஒருவேளை சோஃபியா அவளுக்கு தகுதியான ஒருவரை ஒரு நாள் கண்டு கொள்வாள். என்னை விட்டுவிடுங்கள். நான் என் சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்று ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்து என் வாழ்க்கையை நிம்மதியாக கழிப்பேன். இந்த எண்ணங்களில் நான் மூழ்கியிருந்தபோது திருமதி பென்னட் என்னை பார்க்க வந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதலில் பென்னட் குடும்பத்திற்கு வந்தபோது சோஃபியா எப்போதும் என்னிடம் அன்பாகவே இருந்தால், என்னை ஒருபோதும் தாழ்வாக நடத்தியதில்லை. திருமதி பென்னட் ஆரம்பத்திலிருந்தே அனைத்தையும் புரிந்திருந்தார். என் இடத்தையும் கடமைகளையும் நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று அவர் மென்மையாக நினைவூட்டினார். அன்று நான் சிறுவனாக இருந்தேன், ஆனால் அவரது வார்த்தைகளை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. பல ஆண்டுகளாக நான் படிப்பிலும் கடின உழைப்பிலும் பணம் சம்பாதிப்பதிலும் கடனை தீர்ப்பதிலும் கவனம் செலுத்தினேன். இதில் எதுவுமே என் தவறு இல்லை என்பது திருமதி பென்னட்டுக்கு தெரியும். உண்மையில் சோஃபியா தான் என்னை விட மறுத்துக் கொண்டிருந்தாள். திருமதி பென்னட் பெருமூச்சு விட்டு சொன்னார், ஈதன், நான் உன்னிடம் உண்மையைச் சொல்கிறேன். உன் அந்தஸ்தும் சோபியாவின் அந்தஸ்தும் முற்றிலும் வேறானவை. நான் தலைகுனிந்து பதிலளித்தேன், அது எனக்கு புரியும் மேடம். உங்கள் குடும்பம் என்னை வளர்த்து எல்லாவற்றையும் கொடுத்தது. நான் எப்போதும் நன்றியுடன் இருப்பேன். எனது கடனை முழுமையாக தீர்த்த பிறகு நான் மீண்டும் வரப்போவதில்லை. நீண்ட அமைதிக்கு பிறகு திருமதி பென்னட் மெதுவாக கூறினார், அவள் உன்னை விட உன் மீது அதிக அக்கறை வைத்திருக்கிறாள். நீ மீண்டும் வெளியேறினால் அவள் உன்னை தேடுவதை நிறுத்த மாட்டாள். அவளுக்கு எது நல்லது என்று நீ உண்மையிலேயே விரும்பினால் இளம் மாஸ்டர் லியாமின் திருமணத்திற்கு அவளை சம்மதிக்கவை. அந்த உரையாடலுக்கு பிறகு சோபியாவின் டிரைவரிடம் அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டேன். அவள் மதுக்கடையில் இருப்பதாக அவர் சொன்னார். எனவே நான் உடனே அங்கு சென்றேன். பாதுகாவலர்கள் நான் ஒரு கல்லூரி மாணவன் என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் என் கழுத்தில் இருந்த தங்க பீனிக்ஸ் பச்சை குத்தலை காட்டியதும் அவர்களின் அணுகுமுறை முற்றிலும் மாறியது. அவர்கள் என்னை மரியாதையுடன் உள்ளே அனுமதித்தனர். நான் அந்த அறைக்குள் நுழைந்தபோது சோஃபியா சோபாவில் அமைதியாக அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தாள். இரு பாதுகாவலர்கள் அருகில் நின்றிருக்க ஒரு அழகான இளைஞன் அவள் அருகில் அமர்ந்து அவளது உதடுகளுக்கு அருகில் மதுக்கோப்பையை உயர்த்தி கொண்டிருந்தான். அவனை தடுக்க நான் அருகில் சென்றேன், ஆனால் அவன் சட்டென்று எழுந்து எள்ளி நகையாடினான். இந்த சிறுவன் எங்கிருந்து வந்தான்? வெளியே போ, இது குழந்தைகளுக்குரிய இடம் அல்ல. நான் நிதானமாக பதிலளித்தேன், அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். அவன் சிரித்துக்கொண்டே, சரி, அவள் இந்த மதுவை முடிக்கட்டும், பிறகு நீ அவளை அழைத்துச் செல் என்றான். அவன் பேசி முடிக்கும் முன்பே சோஃபியா அவனை உதைந்து தள்ளினாள். அவன் தடுமாறி பின்னோக்கி விழுந்தான். மங்கலான வெளிச்சத்தில் அவளது கண்களில் இருந்த தனிமையை என்னால் தெளிவாக காண முடிந்தது. அவளை அப்படி பார்ப்பது என் இதயத்தை வலிக்கச் செய்தது. அவள்
அவள் என்னை பார்த்து மெதுவாக கேட்டாள், ஏன் வந்தாய்? நான் பதிலளித்தேன், தயவு செய்து குடிப்பதை நிறுத்து. இளம் மாஸ்டர் லியாம் வீட்டில் உனக்காக காத்திருக்கிறார். உன்னை அழைத்து வரச் சொல்லி திருமதி பென்னட் என்னிடம் கூறினார். அவளுக்கு நான் தகுதியற்றவன் என்று நான் எப்போதும் நம்பினேன். அவளுக்கு என்னை விடச் சிறந்த ஒருவன் தேவைப்பட்டான். நீண்ட அமைதிக்குப் பிறகு ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது போல சோஃபியா மெதுவாக ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாள், சரி. அன்று இரவு லியாம் கிளம்பிச் சென்றபோது அவன் முன்னெப்போதும் இல்லாத அளவு மகிழ்ச்சியாக இருந்தான். சோபியாவுக்காக இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த பிறகு ஏதோ ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டதாக அவன் உணர்ந்தான். அவன் காதல் ஒருதலைப்பட்சமாக இருந்தாலும் சோஃபியா அவனை சந்திக்க ஒப்புக்கொண்டது அவனுக்கு நம்பிக்கையை அளித்தது. இதற்கிடையில் நான் சமையலறையில் இரவு உணவை தயாரித்துக் கொண்டிருந்தேன். கிளம்புவதற்கு முன்பு லியாம் எனக்கு நேரில் நன்றி கூட சொன்னான். சில நாட்கள் கழித்து அவன் வேலை செய்யும் கோல்ஃப் மைதானத்திற்கு தனது நண்பர்களுடன் வந்தான். தன்னை கவனித்துக் கொள்ள என்னைத்தான் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டான். புன்னகையுடன் என்னை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான். அவன் பென்னட் குடும்பத்தைச் சேர்ந்தவன். அந்த குடும்பத்தை பற்றி அவனை விட யாருக்கும் நன்றாக தெரியாது. பென்னட் குடும்பத்துடன் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பதால் அவனிடம் சில ஆலோசனைகளை கேட்கலாம் என்று நினைத்தேன். பிறகு அவன் என்னை பார்த்து, திரு ஈதன், சோபியாவுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னவென்று சொல்ல முடியுமா? இரட்டை மேற்கோள்குறி என்று கேட்டான். அவளுக்கு பிடித்த உணவு, பொழுதுபோக்குகள் முதல் அன்றாட வாழ்க்கையின் சிறிய விஷயங்கள் வரை எனக்கு தெரிந்த அனைத்தையும் சொன்னேன். லியாம் அதை கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தான். அவன் முகத்தில் புன்னகை இருந்தாலும் அது அவன் கண்களை எட்டவில்லை. லியாம் ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்தின் வாரிசு போலவே தெரிந்தான். அவனுடைய ஒவ்வொரு அசைவும் தன்னம்பிக்கையையும் உயர்குடி தன்மையையும் பிரதிபலித்தது. கோல்ஃப் விளையாட்டு முடிந்ததும் அவன் திருப்தியாக தெரிந்தான். கிளம்பும்போது என்னை பார்த்து, திரு ஈதன், சோஃபியா பல ஆண்டுகளாக உன்னை விரும்புகிறாள் என்பது எனக்கு எப்போதும் தெரியும். நான் தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டு அவள் உணர்வுகள் மாறும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தேன். அந்த நாள் இன்னும் வரவில்லை. ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. திருமணம் செய்து கொள்ள அவள் மிகச்சிறந்த பெண். நீ அவளுக்கு பொருத்தமானவன் இல்லை. அவளுக்கு தகுதியான வாழ்க்கையை என்னால் மட்டுமே வழங்க முடியும் என்றான். அவனுடைய வார்த்தைகள் கத்தியை விட கூர்மையாக இருந்தன. மனதிற்குள் எனக்கு இது எப்போதும் தெரிந்திருந்தாலும் மற்றவர் வாயால் கேட்கும்போது அது வலிக்கவே செய்தது. நான் லேசாக புன்னகைத்து, நீ சொல்வது சரிதான், எனது எல்லை எனக்கு தெரியும் என்று பதிலளித்தேன். அதற்கு லியாம், நீ ஊரை விட்டு போக விரும்பினால் நான் உதவி செய்கிறேன் என்றான். நான் அவனுக்கு நன்றி கூறினேன். அவர்கள் இருவருக்கும் தனிப்பட்ட இடைவெளி தேவை என்று நானும் உணர்ந்தேன். யாருக்கும் தெரியாத எனது சொந்த ஊருக்கு செல்ல விரும்பினேன். அங்கு சோஃபியா என்னை ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டாள் என்று நான் உறுதியாக நம்பினேன். அவளுக்கு ஒரு நல்ல கணவனை பெற்று தந்துவிட்டால் என் கடனை அடைத்த திருப்தி எனக்கு கிடைக்கும். லியாமின் தந்தை எனக்காக ஒரு தனி விமானத்தையே ஏற்பாடு செய்தார். இந்த முறை சோபியாவால் என்னை பின்தொடர முடியாது என்று நம்பினேன். சொந்த ஊருக்கு திரும்பிய பிறகு வெளி உலகத்திலிருந்து முற்றிலுமாக மறைந்துவிட்டேன். தினமும் கடலை பார்த்துக் கொண்டே சமைத்து உண்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தேன். வாழ்க்கையில் முன்னேற நான் திருமணத்திற்காக பெண்களை சந்திக்கத் தொடங்கினேன். இறுதியில் எளிமையான பெண்ணொருவரை பார்த்தேன். அவரை நேரில் சந்திக்க முடிவு செய்தோம். என் பெற்றோர் இப்போது பெரிதாக தலையிடுவதில்லை. எனக்கும் திருமணம் செய்யும் வயது வந்துவிட்டது. வசதியான உயர்குடி பெண்களுடன் பல ஆண்டுகள் கழித்த பிறகு எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கைதான் வேண்டும் என்று தோன்றியது. அவள் உள்ளூர் அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்தாள். என்னை சந்தித்தவுடன் என் வேலை, பெற்றோர் மற்றும் என் கடந்த கால உறவுகள் பற்றி கேட்கத் தொடங்கினாள். என் தோற்றம் அவளுக்கு பிடித்திருந்தது. ஆனால் ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் வீடு, கார் மற்றும் சொத்துக்கள் பற்றி பேசிக்கொண்டே இருந்தாள். அவள் மிகவும் பொருள் ஆசை பிடித்தவளாக இருந்ததால் எனக்கு மெல்ல மெல்ல ஆர்வம் குறைந்தது. இறுதியில் பெருமையாக அவள் கேட்டாள், என் எதிர்பார்ப்புகள் நிஜமாகவே அவ்வளவு அதிகமா? என்னை பொறுத்தவரை உனக்கு நிலையான வேலையோ அல்லது சொந்த வீடோ இல்லை. திருமணத்திற்கு முன்பே நீ ஒரு வீட்டையும் காரையும் வாங்க வேண்டும். என் தம்பிக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. அதனால் $1,40,000 வரதட்சணை தயார் செய்தால் சிறப்பாக இருக்கும். இரட்டை மேற்கோள்குறி. நான் அமைதியாக காபியை குடித்துவிட்டு சிரித்துக்கொண்டே கேட்டேன், உன் தம்பிக்கும் நான் கார் வாங்கி தர வேண்டுமா? அதை கேட்டதும் அவள் முகம் இருண்டு போனது. என்னை முறைத்து பார்த்தாள். அவள் பெருமையாக சொன்னாள், என் சம்பளம் அவ்வளவு அதிகமாக இருக்காது. ஆனால் நான் அரசு ஊழியர். என் வேலை நிலையானது. என் வருங்கால கணவர் என் தம்பியை ஆதரிப்பாரா என்று என் அம்மாவும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இரட்டை மேற்கோள்குறி. நான் மௌனமாக தலையசைத்தேன். அந்த நொடி நான் என் நேரத்தை வீணடிக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். அவளை போன்ற ஒருத்தியுடன் என் வாழ்நாளை கழிக்கும் அளவிற்கு நான் அவ்வளவு பரிதாபமான நிலையில் இல்லை. ஒற்றையாக இருப்பதே சிறந்த தேர்வு. குறைந்தபட்சம் எனக்காக உழைக்கும் திறமையாவது என்னிடம் இருந்தது. நான் எழுந்து நின்று நிதானமாக சொன்னேன், மிஸ், நீங்கள் டேட்டிங் அல்லது திருமணத்திற்கு தயாராக இல்லை என்று நினைக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் உங்களைப் போன்ற மனநிலை கொண்டவர்கள் உங்கள் தம்பியை கவனித்துக் கொண்டே வாழ்நாள் முழுவதையும் கழிப்பதுதான் நல்லது. இரட்டை மேற்கோள்குறி. கோபமடைந்த அவள் சட்டென்று எழுந்து என் மீது காபியை ஊற்றப் போனாள். அவள் செய்வதற்குள் நேர்த்தியான விளையாட்டு உடையில் வந்த டெய்லர் அவள் தலை மீது ஒரு கிளாஸ் தண்ணீரை ஊற்றினாள். நான் டெய்லரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். என்னை எப்படி கண்டுபிடித்தாய்? அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள், உன் பழைய ஸ்கீ ரிசார்ட் முதலாளியிடம் கேட்டேன். அவரிடம் இன்னும் உன் முகவரி இருந்தது. பின் அவளது முகம் தீவிரமானது. தலைநகரில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? எல்லாம் மாறிவிட்டது. பிள்ளை செலுத்திவிட்டு நான் அவளுடன் வீட்டிற்கு திரும்பினேன். கடற்கரை ஓரம் வாழ்ந்ததால் எனக்கு அமைதியான வாழ்க்கை கிடைத்தது. அதனால் நகரத்தில் நடந்த எதை பற்றியும் எனக்கு தெரியவில்லை. பென்னட் குடும்பத்தை சோஃபியா முழுமையாக கைப்பற்றிவிட்டாள் என்றும் சமீபத்தில் லியாம் குடும்பத்தின் அனைத்து வணிகங்களையும் அவள் வாங்கிவிட்டாள் என்றும் டெய்லர் விளக்கினாள். லியாம் குடும்பம் முழுமையாக அழிந்துவிட்டது. இப்போது சோஃபியா என்னை எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறாள். கடலை பார்த்தபடி டெய்லர் சிரித்துக்கொண்டு சொன்னாள், அவள் பெரிய கலவரத்தை உருவாக்க அஞ்சுவதில்லை. உன்னை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு அவள் $7,00,000 பரிசு வழங்குவதை நீ அறிவாயா? நான் சிரித்துக்கொண்டே கிண்டலாகச் சொன்னேன். நான் அந்த அளவுக்கு மதிப்புமிக்கவன் என்றால் நானே என்னை காட்டிக் கொடுத்து பரிசை பெற்றுக் கொள்ளலாமா? டெய்லர் சிரித்துக்கொண்டு சொன்னாள், உனக்கு விருப்பமென்றால் நான் உன்னை மறைத்து வைக்கிறேன். நான் அவளை பார்த்து கேட்டேன், ஏன் நீ எப்போதும் என்னிடம் இவ்வளவு அன்பாக இருக்கிறாய்? உனக்கு தேவையான எதையும் என்னிடம் நான் வைத்திருக்கவில்லையே. அவள் உண்மையாக பதிலளித்தாள், ஏனென்றால் நான் உன்னை மதிக்கிறேன். உன்னுடைய கதையை நான் அறிவேன். பென்னட் குடும்பத்தின் செல்வத்தையும் அதிகாரத்தையும் ஏற்காமல் சுதந்திரத்தை தேர்ந்தெடுத்த ஏழை சிறுவன் நீ. நான் உன்னை பயன்படுத்த நினைத்திருந்தால் நாம் சந்தித்த முதல் நாளிலேயே உன்னை காட்டிக் கொடுத்திருப்பேன். சிறிது அமைதிக்கு பிறகு நான் மெதுவாக ஒப்புக்கொண்டேன். உண்மை என்னவென்றால் நான் சோபியாவை நேசிக்கிறேன். டெய்லர் ஆச்சரியத்தில் உறைந்து
உறைந்து போனாள். பின் ஏன் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நான் என் தலையை குனிந்து கொண்டேன். ஏனென்றால் நான் அவளுக்கு தகுதியானவன் அல்ல. அவளுடைய குடும்பத்திற்கு என் தந்தை விற்ற ஒரு வேலைக்காரன் மட்டுமே நான். எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட நிகரானவன் இல்லை. என்னை போன்றவன் எப்படி பென்னட் குடும்பத்தின் மருமகனாக நினைத்து பார்க்க முடியும்? அந்த உணர்வை என்னால் இன்னும் கடக்க முடியவில்லை. டெய்லர் பெருமூச்சு விட்டாள். ஆனால் உன் பின்னணியை பற்றி சோஃபியா கவலைப்பட மாட்டாள் என்று உனக்கு தெரியும். நான் கசப்பாகச் சிரித்தேன். ஒருவேளை இருக்கலாம், ஆனால் எனக்கு அது முக்கியம். சூழலை இலகுவாக்க டெய்லர் திடீரென்று சிரித்தாள். சோபியாவை அவ்வளவு நேசிக்கிறாய், ஆனாலும் நீ ஒரு பிளைண்ட் டேட்டிற்கு சென்றிருக்கிறாய். அவளுக்கு இது தெரிந்தால் அவள் உன்னை கட்டி வைத்து அடிப்பாளே. அந்த பெண்ணை பொறுத்தவரை அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போகலாம். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் மனதிற்குள் சோஃபியா மீண்டும் என்னை கண்டுபிடிப்பது காலத்தின் கட்டாயம் என்று எனக்கு தெரியும். இறுதியாக சோஃபியா என் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டாள். அவள் கதவை திறந்தபோது டெய்லர் இன்னும் என்னிடம் கேலி செய்து கொண்டிருந்தாள். எதுவும் பேசாமல் சோஃபியா உள்ளே வந்து டெய்லரின் கன்னத்தில் அறைந்தாள். நான் உடனடியாக அவர்களுக்கு இடையே சென்றேன். தயவு செய்து வேண்டாம். இது அவளுடைய தவறு அல்ல. நான் தான் வெளியேற முடிவெடுத்தேன். சோஃபியா நேராக என்னை பார்த்து அமைதியாக கேட்டாள். உன்னை கடைசி முறையாக கேட்கிறேன். உண்மையிலேயே நீ செல்ல வேண்டுமா? உன் பதில் ஆம் என்றால் நீயே என்னை தேடி வரும் வரை நான் மீண்டும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். சோஃபியா இவ்வளவு உதவியற்ற நிலையில் இருப்பதை நான் பார்த்ததே இல்லை. அப்போதும் கூட என் முடிவை என்னால் மாற்ற முடியவில்லை. என்னை தடுத்து நிறுத்துவதை என்னால் இன்னும் கடந்து வர முடியவில்லை. தயவு செய்து நான் வெளிநாட்டில் படிக்க அனுமதி. நான் முதலில் உண்மையான சுதந்திரமான மனிதனாக மாற வேண்டும். அப்போதுதான் உனக்கு இணையாக நிற்க தகுதியானவனாக நான் மாற முடியும். நீண்ட அமைதிக்கு பிறகு சோஃபியா இறுதியாக ஒப்புக்கொண்டாள். விரைவிலேயே நான் அமெரிக்காவிற்கு விமானம் ஏறினேன். தூரத்திலிருந்து அவள் இன்னும் என்னை கண்காணிக்க ஆட்களை வைத்திருந்தாள் என்று எனக்கு தெரியும். அவள் என்னை விட விரும்பவில்லை, ஆனால் என் முடிவை மதித்தாள். எப்படியோ அவள் மதிப்பாள் என்று நான் எப்போதும் நம்பியிருந்தேன். அடுத்த 2 ஆண்டுகள் கடின உழைப்பால் நிறைந்திருந்தன. நான் எவ்வளவு விரைவாக கற்றுக்கொள்கிறேன் என்று என் பேராசிரியர்கள் பாராட்டினார்கள். நான் பகலில் படித்தேன், பகுதி நேர வேலை செய்தேன், நிதி மாவட்டத்தில் பயிற்சி முடித்தேன். அந்த 2 ஆண்டுகளின் முடிவில் நான் கணிசமான தொகையை சேமித்து வைத்திருந்தேன். நான் பெரும் செல்வந்தன் இல்லை, ஆனால் என்னால் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்க முடிந்தது. குளிர்காலம் நெருங்க நெருங்க எனக்கு ஊர் ஞாபகம் வரத் தொடங்கியது. எனக்கு ஹாட் பாட், பார்பிக்யூ மற்றும் என் சொந்த ஊரின் அனைத்து விஷயங்களும் நினைவுக்கு வந்தன. நான் என் பைகளை அடுக்கிக் கொண்டு ஊருக்கு திரும்பினேன். தரை இறங்கியதும் நான் முதலில் அழைத்த நபர் டெய்லர். நான் அவசரமாக கிளம்பியதால் முறையாக பிரியாவிடை சொல்லவில்லை. என்னால் அவள் கன்னத்தில் அறை வாங்கியது எனக்கு எப்போதும் குற்ற உணர்வை தந்தது. இரட்டை மேற்கோள் குறி. உனக்கு ஹாட் பாட் வாங்கி தருகிறேன் என்றேன். டெய்லர் என்னை அழைத்துச் சென்றால் நான் 2 ஆண்டுகளில் என் முதல் உண்மையான ஹாட் பாட்டை மகிழ்ச்சியுடன் ரசித்தேன். இரட்டை மேற்கோள் குறி. இப்போதுதான் என் சீன வயிறு மீண்டும் உயிர் பெற்றது போல் உணர்கிறது என்று மற்றவர்களின் எதிர்வினையை பற்றி கவலைப்படாமல் சாப்பிட்டுக் கொண்டே கேலி செய்தேன். அந்த 2 ஆண்டுகளில் டெய்லர் நிறைய மாறியிருந்தாள். நான் முன்பு அறிந்திருந்த மகிழ்ச்சியான விளையாட்டுத்தனமான பெண் இப்போது மிகவும் அமைதியாகவும் நேர்த்தியாகவும் மாறியிருந்தாள். அவளது முன்னிலையே அந்நியர்களை அச்சுறுத்துவதற்கு போதுமானதாக இருந்தது. நாங்கள் சாப்பிடும்போது அவள் கூறினாள், சோஃபியா மேல்தட்டு உலகத்தை முழுமையாக கைப்பற்றிவிட்டாள். அவள் ஒரு அசைவு காட்டினால் முழு வணிக வட்டாரமும் அதிர்கிறது. பின் அவள் புன்னகைத்து வேகமாக சாப்பிடு என்று சேர்த்துக் கொண்டாள். உணவு சுவையாக இல்லையா? எப்படி இருந்தாலும் மிஸ் பென்னட்டிற்கு இப்போது கிட்டத்தட்ட 30 வயதாகிறது. அவள் இன்னும் திருமணம் செய்து கொள்ள எண்ணற்ற பணக்கார வாரிசுகள் அவளை துரத்துகிறார்கள், ஆனாலும் நீ கவலைப்படுவதாக தெரியவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. எது எனக்கு உரியதோ அது இறுதியில் என்னையே வந்து சேரும் என்று நான் அமைதியாக பதிலளித்தேன். எது எனக்குரியது இல்லையோ அதை கட்டாயப்படுத்த முடியாது. சிறிது இடைவெளிக்கு பிறகு பல ஆண்டுகளாக என் மனதில் இருந்த கேள்வியை இறுதியாக கேட்டேன். நான் எப்போதும் தெரிந்து கொள்ள விரும்பிய ஒன்று இருக்கிறது. என் கழுத்தில் உள்ள பச்சை குத்தலின் அர்த்தம் என்ன? டெய்லர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். உனக்கு ஏற்கனவே தெரியும் என்று நினைத்தேன். அந்த பச்சை குத்தல் சோஃபியா உன்னை தேர்ந்தெடுத்து விட்டாள் என்பதற்கான அடையாளம். டெய்லர் புன்னகைத்து தொடர்ந்தாள். நமது வட்டாரத்தில் முட்டாள் அல்லாத எவருக்கும் அந்த பச்சை குத்தலின் அர்த்தம் தெரியும். அதை கண்ட பிறகு உன்னை தொந்தரவு செய்ய ஒரு சிலர் மட்டுமே துணிவார்கள். அது உனக்கான பாதுகாப்பு. நான் ஆச்சரியத்துடன் தலையசைத்தேன். அதன் அர்த்தம் இதுதானா? நான் சொல்வது சரியாக இருந்தால் அவர் இந்த அடையாளத்தை ஒருவருக்கு மட்டுமே கொடுப்பார். இது உண்மையில் மிகவும் ரொமான்டிக்காக இருக்கிறது. வெளிநாடுகளில் கூட மக்கள் இதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். இது ஏதோ ஒரு கும்பலின் அடையாளம் என்றுதான் நான் எப்போதும் நினைத்தேன். டெய்லர் சிரித்தாள். நான் பிறகு கேட்டேன், நீ எப்படி இருக்கிறாய்? என்னால் உனக்கு விழுந்த அறைக்கு நான் எப்போதும் குற்ற உணர்ச்சியுடன் இருக்கிறேன். அவள் தலையசைத்தாள். நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை. நான் நன்றாக இருக்கிறேன். அதோடு எனக்கு இன்னும் காதலனும் இல்லை. அன்று இரவு பென்னட் குடும்பத்தினர் மது விருந்து வைத்திருந்தனர். பலமுறை கெஞ்சிய பிறகு என்னை உள்ளே அழைத்துச் செல்ல டெய்லர் ஒப்புக்கொண்டாள். நான் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்து விருந்தினர்களை கவனித்தேன். அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு பள்ளி நாட்களிலிருந்தே தெரிந்தவர்கள். சோஃபியா எந்த விருந்துக்கு சென்றாலும் எப்போதும் என்னையும் அழைத்துச் செல்வாள். எனது மகிழ்ச்சியான நினைவுகள் அனைத்தும் அவளுடன் தொடர்புடையவை. அவள் பெருமையுடன் என்னை அனைவருக்கும் அறிமுகப்படுத்துவாள். ஏன் என்று நான் எப்போதும் வியப்பேன். நான் ஒரு வேலைக்காரன் மட்டுமே. எனக்கு ஏன் இந்த அறிமுகம் தேவை? காலப்போக்கில் அவளது நண்பர்கள் என்னை இளம் எஜமான் என்று அழைக்கத் தொடங்கினர். சோஃபியா அதை தடுக்கவில்லை. என் தந்தையின் கடனுக்காக நான் பென்னட் குடும்பத்திற்கு அனுப்பப்பட்டாலும் நாங்கள் ஒன்றாகவே வளர்ந்தோம். நாங்கள் ஒன்றாக பள்ளிக்கு சென்றோம், படித்தோம், சிரித்தோம், எண்ணற்ற நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம். அவள் எனக்கு பரிசுகள் வாங்கினாள், பிறந்த நாளை கொண்டாடினாள், மற்றவர்களிடமிருந்து கிடைக்காத அன்பை எனக்கு வழங்கினாள். அவள் என் நண்பியாக மட்டும் இருக்கவில்லை, அவள் என் குடும்பமாகவே மாறிவிட்டாள். அத்தனை ஆண்டுகளும் என்னிடம் சொல்லாமல் என் பெற்றோரை அவள் கவனித்துக் கொண்டாள். அவள் கண்டிப்பானவள், ஆனால் என்னிடம் அரிதாகவே கோபப்படுவாள். கோபப்பட்டாலும் அவள் என் தலையில் லேசாக தட்டுவாள். அவளது கடினமான வெளித்தோற்றத்திற்கு பின்னால் எப்போதும் கருணை இருந்தது. அறைக்கு மறுபக்கத்திலிருந்து மது கோப்பையை ஏந்தியபடி விருந்தினர்களை வரவேற்பதை நான் கவனித்தேன். வசதியான இளைஞர்கள் தைரியத்துடன் அவளை அணுகினர், ஆனால் அவள் அனைவரையும் மென்மையாக மறுத்துவிட்டாள். ஒரு
ஒருவன் ஏமாற்றத்துடன் சென்றதும் மற்றவன் தன் அதிர்ஷ்டத்தை பார்த்தான். நான் அமைதியாக இதை பார்த்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று எங்கள் கண்கள் சந்தித்தன. நான் அமெரிக்கா சென்று 2 ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருந்தன. ஆனால் பல ஆண்டுகள் கழிந்தது போல உணர்ந்தேன். சோஃபியா கூட்டத்திற்கு நடுவே நேராக வந்து எனக்கு முன்னால் நின்றாள். மென்மையாக அவள் கேட்டாள், நீ எப்போது வந்தாய்? நான் மனதார புன்னகைத்தேன். சோர்வாக இருந்ததால் நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன். அவள் மீண்டும் என்னை பார்த்து மெதுவாக கேட்டாள், நீ மீண்டும் போக மாட்டாய்தானே? நான் மெல்ல தலையசைத்தேன். இல்லை, இனிமேல் இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடியே அவளைச் சுற்றியிருந்த அனைத்து தடைகளும் மறைந்தன. அவள் முன்னே வந்து என்னை கட்டிக்கொண்டாள். வெளிநாட்டில் இருந்த அந்த 2 ஆண்டுகளில் நான் மாறியிருந்தேன். ஒவ்வொரு மனிதனும் சமமாக பிறக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். யாரும் இயற்கையிலேயே மற்றவரை விட உயர்ந்தவர்கள் அல்ல. இப்போது நான் அடைந்த அனைத்திற்கும் பிறகு அவளுக்கு இணையாக நிற்கும் தன்னம்பிக்கை எனக்கு வந்தது. என் இளமை முதலே நான் ரகசியமாக நேசித்த பெண்ணை பின்தொடரக்கூடிய அளவுக்கு நான் வெற்றி பெற்றிருந்தேன். பென்னட் மாளிகைக்கு திரும்புவதற்கு பதிலாக நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு எடுத்தேன். சில நாட்களுக்கு பிறகு திருமதி பென்னட் என்னை சந்திக்க வந்தார். மென்மையாக புன்னகைத்தபடி, நீ திரும்பி வந்ததில் மகிழ்ச்சி என்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை பார்த்தபோது அவர் முகத்தில் மெல்லிய சுருக்கங்களை கவனித்தேன். என் நினைவுகளில் அவர் எப்போதும் தன் தோற்றத்தை நன்றாக பராமரிக்கும் ஒரு கௌரவமான பெண்மணி. அவர் சோபியாவின் வாழ்க்கையில் அதிகம் தலையிட்டதில்லை. ஆனால் இன்று அவரது அணுகுமுறை மிகவும் மென்மையாக இருந்தது. அவர் மெதுவாக ஒப்புக்கொண்டார், இத்தனை ஆண்டுகளாக என் மகள் வேறு ஒரு ஆணை சந்திக்க கூட மறுத்துவிட்டாள். சில நேரங்களில் அவள் தன் வாழ்நாள் முழுவதையும் தனிமையில் கழித்து விடுவாளோ என்று நான் பயந்தேன். அன்று உங்கள் இருவரையும் பிரிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியது நான்தான். நான் தவறு செய்துவிட்டேன். அவள் இதயத்தில் நீ மட்டும்தான் இருக்கிறாய். உன்னை தவிர அவளால் வாழ முடியாது. நான் ஏற்கனவே அவளுடைய தந்தையிடம் பேசிவிட்டேன். அவருக்கு உன்னை எப்போதும் பிடிக்கும். நான் இனி உங்கள் இருவருக்கும் இடையே வரமாட்டேன். நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்புகிறேன். அவரிடமிருந்து இவ்வளவு எளிதாக அனுமதி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உண்மையை சொல்வதானால் நான் முற்றிலும் வேறொரு காட்சியை கற்பனை செய்திருந்தேன். அவர் என் மீது ஒரு பெரிய தொகையை வீசிவிட்டு தன் மகளை விட்டு விலகி இருக்குமாறு சொல்வார் என்று நினைத்தேன். மறுப்பதற்கு முன்பு எவ்வளவு பணம் கேட்கலாம் என்று கூட நான் என்னுள் நகைச்சுவையாக நினைத்தேன். இப்போது அதை நினைத்து பார்க்கும்போது என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. திருமதி பென்னட்டை வழியனுப்பிய பிறகு சிறிது நேரத்தில் சோஃபியா வந்தாள். சிறிது பதற்றத்துடன், என் அம்மா உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டாள். நான் புன்னகைத்தேன். கெட்டது எதுவும் இல்லை. அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அது நல்லது. நீ மீண்டும் சென்ற முறை போல மறைந்து விடுவாயோ என்று பயந்தேன். அவள் கண்களை பார்த்து இனி இல்லை என்று பதிலளித்தேன். இந்த முறை உன்னை திருமணம் செய்து கொள்ளவே நான் வந்திருக்கிறேன். அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடி அவள் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. திருமண ஏற்பாடுகள் தொடங்கியதும் என் சொந்த ஊரில் உள்ள என் குடும்பத்தினரை சோஃபியா நேரில் அழைத்தாள். வேலை காரணமாக என் 2 அண்ணன்களால் வர முடியவில்லை. ஆனால் மற்ற அனைவரும் வந்தனர். இருந்தாலும் அவர்களை மீண்டும் பார்த்தது ஏனோ விசித்திரமான அந்நிய உணர்வை தந்தது. எப்படி இருந்தாலும் நான் குழந்தையாக இருந்தபோதே விற்கப்பட்டேன். எங்கள் உறவு மீண்டும் சரியாகவில்லை. நாங்கள் இரத்தத்தால் இணைந்திருந்தாலும் எங்களுக்கிடையே பாசம் மிக குறைவாகவே இருந்தது. சோஃபியா அவர்களை அழைத்தாள். ஏனென்றால் எனது குடும்பத்தினர் என் திருமணத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதற்கு நான் மனதார நன்றி கூறினேன். என் பெற்றோருக்காக நான் ஏற்கனவே ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் அவர்கள் பென்னட் மாளிகையிலேயே தங்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தனர். சோஃபியா தயக்கமின்றி அதற்கு ஒப்புக்கொண்டாள். மாளிகையை பார்த்ததும் என் பெற்றோர் உற்சாகத்துடன் சுற்றிலும் பார்த்து, எங்கள் மகன் கடைசியில் மிகச்சிறந்த வெற்றியாளராகிவிட்டான். இனி அவன் இது போன்ற ஒரு இடத்தில் வாழ்வான் என்று கூறினர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு என்னை விற்றுவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியின் சிறு சாயல் கூட அவர்கள் முகத்தில் இல்லை. மாறாக என்னை அனுப்பியது அவர்கள் எடுத்த மிகச்சிறந்த முடிவு என்பது போல பென்னட் குடும்பத்தின் செல்வத்தையும் ஆடம்பர வாழ்க்கையையும் கண்டு மகிழ்ச்சியுடன் வியந்தனர். பிறகு என் தந்தை என்னை பார்த்து, ஈதன், நாம் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேச வேண்டும் என்றார். இரட்டை மேற்கோள் குறி. என் தந்தை என்னை பார்த்து, நாம் முக்கியமான ஒன்றை பற்றி பேச வந்திருக்கிறோம் என்றார். உன் அண்ணன்களை பார். அவர்கள் யாருக்கும் நிலையான வேலை இல்லை. அவர்களுக்கு நல்ல வேலைகளை நீ ஏன் ஏற்பாடு செய்யக்கூடாது? அது மட்டுமின்றி நீ பென்னட் குடும்பத்தின் சொத்துக்களுக்கு வாரிசாக போகிறாய். உனக்கு அது கடினமாக இருக்காது. என் தாய் உடனே சேர்ந்து அவர் சொல்வது சரிதான். நமது வீடு மிகவும் சிறியது. உன் சகோதரிகள் இன்னும் நம்மையே சார்ந்துள்ளனர். நீ நிறைய பணம் சம்பாதித்ததாக கேள்விப்பட்டோம். குடும்பத்திற்கு உதவ வேண்டிய நேரம் இது என்றாள். அவர்கள் சொல்வதை கேட்டபோது அதில் அன்போ அல்லது வருத்தமோ எனக்கு தெரியவில்லை. அவர்களிடம் பேராசையை மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது. இறுதியில் என் கோபம் வெடித்தது. நீங்கள் எல்லோரும் மறந்துவிட்டீர்களா? நான் குழந்தையாக இருந்தபோது என்னை பென்னட் குடும்பத்திற்கு விற்றது நீங்கள்தான். எப்படி நீங்கள் இங்கே வந்து கோரிக்கைகளை வைக்கலாம்? இது பென்னட் குடும்பத்தின் வீடு, சந்தை அல்ல. இத்தனை ஆண்டுகளில் ஒரு கடிதமாவது எழுதி நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டிருந்தால் ஒருவேளை நான் இப்படி உணர்ந்திருக்க மாட்டேன். என் தாய் கோபமாக, நீ எப்படி அப்படி சொல்லலாம்? நீ எங்கள் மகன். உனக்கு திறமை இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். நீ நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் உன்னை அனுப்பினோம். இன்று நீ இருக்கும் இடத்தை பார். நாங்கள் தான் உனக்கு உயிர் கொடுத்தோம் என்பதை மறந்துவிடாதே. இப்போது உன்னிடம் இருப்பதெல்லாம் எங்களால் தான் கிடைத்தது. இரட்டை மேற்கோள் குறி. அதை கேட்டதும் நான் முழுமையாக கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனேன். முதன்முறையாக என் பெற்றோரை துணிச்சலுடன் எதிர்கொண்டு பல ஆண்டுகளாக என் மனதில் புதைத்து வைத்திருந்த அனைத்தையும் அவர்களிடம் கொட்டிவிட்டேன். அவர்கள் பேச்சற்று போய் நின்றனர். அதன்பின் சிறிது காலத்திலேயே சோபியாவும் நானும் திருமணம் செய்து கொண்டோம். எங்கள் திருமண இரவில் நான் ஒரு காலத்தில் கனவு கண்ட அனைத்தும் எனக்கு கிடைத்துவிட்டதை உணர்ந்தேன். நான் இனி என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனது சுதந்திரத்தை பெற்றேன். சொந்தமாக எதிர்காலத்தை உருவாக்கினேன். வெற்றியை அடைந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் சிறுவயதிலிருந்தே நேசித்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். அத்துடன் என் கதை முடிந்தது. இன்றைய காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளி